Hi guys, I am Deepika, a TEFL certified English trainer from Phoenix Academy, and I am also an India Book of Records holder. Welcome back to the playlist Vocabulary Vibes. Election is on the horizon and the campaign is well underway. It's time to learn election vocabulary. Number 1, தேர்தல். இந்த தேர்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த எல்க்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் வரும், எலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், the election will take place next week. We'll drag this out till the election. Number 2, manifesto. மேனிஃபெஸ்டோ அப்படின்னா வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவோம், லேப்டாப் கொடுப்போம், இந்த மாதிரி வந்து சில ப்ராமிசஸ் நமக்கு பண்றாங்க இல்லையா, இதைதான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, the party's manifesto focused on job creation and welfare schemes. இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த கட்சியோட மேனிஃபெஸ்டோ, அதாவது அவங்களுடைய வாக்குறுதி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதும், அது இல்லாம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னா நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வரதையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இந்த பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ இருந்துச்சு. She wasn't just reading Hitler's manifesto, okay? கேண்டிடேட் அப்படின்னா வந்து வேட்பாளர்களை நம்ம வந்து கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். The candidate filed his nomination papers amid tight security and party supporters. இந்த கட்சியோட ஆதரவாளர்கள், அது இல்லாம வந்து ஒரு டைட் செக்யூரிட்டிக்கு நடுவுல தான் வந்து அந்த கேண்டிடேட் அவங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். Imagine if you had a candidate who promised on the day one that we would be eliminating crime. Number 4, polling. போலிங் அப்படின்னா வந்து நம்ம வந்து vote பண்றோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து போலிங் அப்படின்னு சொல்லுவோம். Polling was conducted peacefully across most regions, officials said. Officials என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய இடங்கள்ல இந்த போலிங் ரொம்பவே அமைதியான முறையில வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Polling data puts a majority of Americans in favor of Heaton Harris. Number 5, nomination. Nomination அப்படின்னா வேட்புமனு அப்படின்னு சொல்லுவோம். She filed her nomination on Monday. அவங்க அவங்களோட வேட்புமனு வந்து திங்கட்கிழமை வந்து தாக்கல் பண்ணாங்க. நம்பர் 6, பை எலெக்ஷன். பை எலெக்ஷன் அப்படின்னா இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பை எலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். பை எலெக்ஷன் will be held to fill the vacant seat. So வேக்கண்டா இருக்க அந்த சீட்டை ஃபில் பண்றதுக்காக இடைத்தேர்தல் நடைபெறும். Well, we've all been extremely lucky up to now, but with this by-election coming up, it's getting too dangerous. Number 7, போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட் அப்படின்னா அஞ்சல் வாக்கு அப்படின்னு சொல்லலாம். Some officials used a postal ballot to vote. சில officials வந்து இந்த அஞ்சல் வாக்கு முறையை பயன்படுத்தி vote பண்ணாங்க. 8, secret ballot. Secret ballot அப்படின்னா ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து secret ballot அப்படின்னு சொல்லுவோம். The election was conducted using a secret ballot system. So இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ரகசிய வாக்கெடுப்பு முறையின்படி நடைபெற்றது. Upon secret ballot, 2/3 of the members of the court martial concurring. Next word is polling booth. Polling booth அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கிலீஷ்ல polling booth அப்படின்னு சொல்லணும். Security was tightened at every polling booth. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே வந்து ஒரு டைட் செக்யூரிட்டி வந்து போட்டிருந்தாங்க. Number 10 is rally. Rally அப்படின்றது வந்து பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். The party organized a rally to gain public support. மக்களுடைய ஆதரவு திரட்டுறதுக்காக இந்த கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனாங்க. For you inside, but first, I understand you're holding an election rally Monday. Meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.